நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். அன்பு காண இதயமே அன்பின் தேவனை அண்டிக்கொள். கல்வாரி மேட்டினில் கலங்கும் கர்த்தன் உண்டல்லோ. உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கின்றார். கவலை ஏன், கலக்கம் ஏன், கர்த்தன் இயேசு அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ. வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ. கண்ணீர்தான் உந்தன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசு பார். கல்வாரி மேட்டினில் கலங்கும் கர்த்தன் உண்டல்லோ. உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கின்றார். கவலை ஏன், கலக்கம் ஏன், கர்த்தன் இயேசு அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ. வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ. மனிதர் மத்தியில் வேட்கமோ, மாறுளாதே மன்னன் இயேசு பார்.
கலங்கும் கர்த்தன் உண்டல்லோ. உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கின்றார். கவலை ஏன், கலக்கம் ஏன், கர்த்தன் இயேசு அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இணையற்ற நாமத்தில் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக இரட்சகர், சாவாமை உள்ளவர், ஆனால் நமக்காக தம்மையே தாழ்த்தி இந்த பூவுலகில் வந்த ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம்தான் என்ன? இந்த பாடலை கேட்டதின்படி மாம்சமான யாவர் மத்தியிலும் மனிதர் மத்தியிலே அன்பு இல்லை, வியாதிகளினால் தவிப்பு, கண்ணீர், வேலையில்லாத கஷ்டம், துன்பம், இப்படி பல 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 இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் தான் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அருமை இரட்சகர், நம்மை படைத்தவர் தம்மையே தாழ்த்தி, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன மகத்துவமான தேவாதி தேவன் நமக்காக தம்மையே தாழ்த்தி இந்த பூ உலகில் வந்தது காரணம், நம்ம எல்லாம் எப்பொழுதும் பிரகாசமாய், எப்பொழுதும் சந்தோஷமாய், எப்பொழுதும் சமாதானமாய், எப்பொழுதும் பரிசுத்தமாய் வாழச் செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தம்மையே தாழ்த்தி இந்த பூ உலகில் வந்தார். ஆண்டவர் அவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய வார்த்தையின்படி நானே உலகின் ஒளி என்று சொல்லி வந்தவர். யோவான் 1:9 சொன்னது போல, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்ற அந்த வார்த்தையின் படி இருளில் பாவத்தில் மூழ்கி தவித்து கொண்டிருக்கிற நம் எல்லாரையும் பிரகாசமாய் மாற்றுவதற்காக அவர் இந்த பூவுலகில் வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் காண்கிறபடி, நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார் என்ற வார்த்தையின் படி இயேசு ராஜா அவர் வந்ததின் நோக்கம், அவருக்கு இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் மாத்திரமல்ல, இந்த வார்த்தையிலே சொன்னது போல அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் சமாதான பிரபு, நித்திய பிதா என்று நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே சொன்னது போல இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாமத்தின் படி நம் ஒவ்வொருவருக்கும் அன்றாட வாழ்க்கையிலே தேவையான அனைத்தும் நிரம்பியவராய், அனைத்தையும் கொடுக்கிறவராய் இந்த உலகத்திலே அந்த நாமம் தரித்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதிசயமானவர். நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் எண்ணிருக்கிறதற்கும் அதிகமாய் நம் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, எண்ணி முடியாத அதிசயமான காரியங்களை செய்வதற்கென அவர் அதிசயமானவராய் இந்த உலகத்திலே வந்தார். அது மாத்திரமல்ல, இந்த இருள் சூழ்ந்த, இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நம்மால் நடக்க முடியாது. நான் படித்த படிப்பு, நான் வகிக்கிற பதவி, என்னுடைய சொத்துக்கள், செல்வங்கள், இவைகளை வைத்து என்னால் இந்த உலகத்தில் நடக்கவே முடியாது. இப்படி நட, இப்படி வா என்று சொல்லி எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆலோசனையை தர வேண்டிய ஆலோசனை காரணர் எனக்கு வேண்டும். எல்லா குடும்பத்துக்கும் நாம காரணராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய வழியை கற்றுத் தருவதற்காக அவர் ஆலோசனை கர்த்தராக இந்த பூமியில் வந்து இறங்கினார். அதிசயமானவராய், ஆலோசனை கர்த்தராய். அது மாத்திரமல்ல, நான் என்ன சத்துள்ள உணவு சாப்பிட்டாலும் சரி, வயது நிமித்தமும் சரி,
மற்ற பல பாவ வழிகளிலும் சரி என்னுடைய உடல் பலவீனம் அடைந்து தான் போகிறது. நம்முடைய உடல் சரீரம் பலவீனம் அடைந்து தான் போகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் வல்லமையை கொடுப்பதற்காக, பலத்தை தருவதற்காக அவர் வல்லமையுள்ள தேவனாக இந்த பூமிக்கு வந்து இறங்கினார். எனவே தான் அவருடைய வல்லமையை பெற்றவர்களாய் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நம்மால் வாழ முடிகிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு சமாதானம் இல்லாத வாழ்க்கையில் தான் அதிகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பணிபுரிகின்ற இடங்களிலும் சரி, சமுதாய வாழ்க்கையிலே எங்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு விதத்திலே சமாதான குலைச்சல் நிகழத்தான் செய்கிறது. எல்லா இடங்களிலும் இன்றைக்கு ஐயோ படுத்தால் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறது, நான் குழு அறையில் பஞ்சு மெத்தையில் தான் படுக்கிறேன், ஆனாலும் எனக்கு மனதிற்கு மகிழ்ச்சி இல்லை, ஆனாலும் எனக்கு சமாதானம் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எல்லாம் இருக்கிறது பிரதர், ஆனாலும் எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறவர்களைத்தான் இந்த நாட்களிலே அதிகமாய் பார்க்க முடிகிறது. ஆனால் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை. நான் கொடுக்கிற சமாதானம் அது என்றென்றும் நித்திய காலமாய் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்து அவர் சமாதான பிரபுவாக இந்த உலகத்திற்கு நமக்கு வந்தார். அது மாத்திரமல்ல, ஏதோ மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80, அது இப்பொழுது 40, 50 எல்லா மக்களுக்கும் அந்த மரண பயம் வந்து விடுகிறது. வியாதியின் நிமித்தம் கலங்கி தவித்து, பலவீனத்தின் நிமித்தம் ஐயோ நான் மரித்து போவேனோ என்கிற பயத்திலே, மரண திகிலிலே வாழ்கின்ற மக்களைத்தான் நாம் அதிகம் பார்க்கிறோம். ஆனால் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவாதி தேவன், மரணத்தை ஜெயமாய் விழுங்கின ராஜாதி ராஜா, மரணத்தை ஜெயமாய் மாற்றின ராஜாதி ராஜா, மரணத்தை விட்டு உயிரோடு எழுந்து வெற்றி நடையை போட்ட என் இயேசு ராஜா நம் அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நித்திய வாழ்வை தந்து என்னாலும் அவரோடு யுக யுகமாய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஒரு கம்பீர மகிழ்ச்சி ஆர்ப்பரிப்போடு வாழச் செய்வதற்காக அவரையே தந்து நமக்கெல்லாம் நித்திய ஜீவனை அளிக்க வந்த நித்திய பிரபு, நித்திய ராஜாவாக இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துமஸ் என்று சொல்லி ஏதோ மற்ற பண்டிகைகளைப் போல நாம் கொண்டாடுகிறோம். நோ, ஆண்டவரின் வந்ததின் நோக்கம் இந்த உலகத்தில் உள்ள மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று பார்த்து எல்லா மக்களுக்கும் நான் சொன்ன இந்த ஏசாயா 9:6 சொல்லப்பட்ட நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், எதற்காக என்று சொல்லும் பொழுது அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. இவ்வளவும் ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அவன் சார்ந்திருக்கிற குடும்பத்திற்கும் சரி, இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கும் தேவையா இருக்கிறது. என் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான அதிசயமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். என் வாழ்க்கையிலே எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் நடக்க வேண்டிய வழியை சொல்லி கொடுப்பதற்கு எனக்கு ஆலோசனை கர்த்தராக எனக்கு ஒருவர் வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நான் இந்த உலகத்திலே வெற்றி நடை போட எனக்கு வல்லமை வேண்டும். அது மாத்திரமல்ல, எனக்கு வாழ்நாள் முழுவதும் மரணமே இல்லாமல் யுக யுகமாய் என்னாலும் எப்பொழுதும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு நான் இருக்க வேண்டும் என்கிற அந்த நித்தியத்தை நான் பெற வேண்டும். அது மாத்திரமல்ல, உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற என் அன்பு சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லோரும், இதற்காகத்தான் இயேசு வந்தாரா? இந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்குத்தான் இயேசு வந்தாரா?
இதுதான் கிறிஸ்துமஸ் என்பதை உண்மையாய் உங்கள் உள்ளத்திலே, உங்கள் இல்லங்களிலே நீங்கள் உணர்ந்தவர்களாய், இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து தான் எனக்கு மெய்யான தெய்வம், இயேசு கிறிஸ்து தான் எனக்கு மெய்யான இரட்சகர் என்பதை உணர்ந்தவர்களாய் உங்கள் உள்ளங்களிலும் உங்கள் இல்லங்களிலும் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் குடும்பமாய் வாழ்ந்தாலும் சரி, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அதிசயமானவராய், ஆலோசனை கர்த்தராய், வல்லமையுள்ள தேவனாய், நித்திய பிதாவாய், சமாதான பிரபுவாய் இருந்து உங்கள் அத்தனை பேரையும், இருளில் இருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் பிரகாசிக்க செய்து, என்னாலும் எப்பொழுதும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் பரிபூரண ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்பி எப்பொழுதும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவதற்கு ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து பிறப்பின் அந்த நற்செய்தி, என்னாலும் நற்செய்தியை தருகிற, சமாதானத்தை தருகிற, சந்தோஷத்தை தருகிற, மனமகிழ்ச்சியை தருகிற ஆசீர்வாதமான வாழ்க்கை அமையட்டும் என்று சொல்லி, இருக்கும் இடத்திலே ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உலக இரட்சகராக வந்த எங்கள் இயேசு ராஜாவே, நீர் எங்களுக்காக அதிசயமானவராய், ஆலோசனை கர்த்தராய், வல்லமையுள்ள தேவனாய், சமாதான பிரபுவாய், நித்திய பிதாவாய் வந்த தயவிற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. முது பாதத்திலே இந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்று உமையே எங்களுக்கு தலைவராக, நாயகராக வைத்து, என்னாலும் நாங்கள் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய நன்மையினாலும் முடிசூட்டப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து வெற்றி நடை போட நிதாமை கிருபையாய் கிரியை செய்ய வேண்டுமாய் இயேசு ராஜாவின் பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.